முதலமைச்சர் விஜயுடைய தாவேக ஆட்சியை கலைக்கணும். அவருடைய ஆட்சியில நிறைய குறைகள் இருக்கு. இந்த ஆட்சி இதுக்கு மேல போகக்கூடாது. மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு சொல்லி எந்த நல்லதுமே பண்ணல. அதை விட்டுட்டு தேவையில்லாம திமுக மேல ஊழல் பழிய சாட்டுறதுக்காக தாவேக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு மேயர் பிரியா இன்னைக்கு சென்னையில அதிகாலையிலேயே சில முக்கியமான பகுதிகளில் போயிட்டு அவங்க சில கேடுகட்ட வேலையை பார்த்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த தாவகவினர் உடனடியாக நம்ம எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் கால் பண்ணி இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை மக்கள் கண்டிப்பா நம்புவாங்க. அந்த அளவுக்கு இவங்க சம்மந்தமே இல்லாம பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில பதிவு பண்ணிட்டு இருக்கதா சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் அந்த பகுதிக்கு விரைந்து போயிருக்காங்க. அங்க மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. மேயர் பிரியா மக்கள் கிட்ட தாவேக்க பண்ணக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மிகப்பெரிய வாக்குவாதம் என்ன அப்படின்னா, தாவேக்க அரசு மக்களுக்கு என்ன குறை பண்ணிருக்கு, அதற்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு தாவாக்கவினர் மேயர் பிரியா கிட்ட அதிரடியா வச்சிருக்காங்க. ஆனா அதற்கு மேயர் பிரியா எதையுமே பிடி கொடுக்காம தாவேக்க அரசு பண்றது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மத்தியில தவறாவே சித்தரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயம் அதுக்குள்ளாவே முதலமைச்சர் விஜயுடைய காதுக்கு இந்த விஷயம் போக அவரு எதுவுமே கொந்தளிக்காம உடனடியாக அவரு ஒரு போன் செஞ்சிருக்காரு. போன் செஞ்ச அடுத்த சில நிமிடங்கள்லயே அங்க அமலாக்கத்துறையினர் விரைந்து போயிருக்காங்க. விரைந்து போனது மட்டும் இல்லாம அந்த மக்கள் மத்தியில தாவேக அரசை பத்தின எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்க இது வரைக்கும் பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்ன மேயர் பிரியா மேல அவங்க அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு தெரியாம மேயர் பிரியாவும் இப்படி அரசாங்கத்தை பத்தி உண்மையை சொன்னா கைது பண்ணுவீங்களா அப்படின்னு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. அந்த இடத்துல தான் மக்கள் முன்னிலையில அது வரைக்கும் அமைதியா இருந்த அமலாக்கத்துறையினர் சில ஆதாரங்களை காட்டியிருக்காங்க. அது என்ன ஆதாரம் அப்படின்னா, இது வரைக்கும் சென்னையில 4000 கோடி மழை தண்ணியே எங்கேயுமே தேங்காது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது நம்ம மத்திய அரசு வந்து திமுக அரசு வாங்கின அந்த 4000 கோடி பணத்துல இதுவரைக்கும் திமுக எவ்வளவு செலவு பண்ணிருக்கு சென்னைக்காக, அது போக மீதி எவ்வளவு பணம் ஊழல் பண்ணப்பட்டிருக்கு, அதுல மேயர் பிரியாவுக்கு எவ்வளவு பங்கு, அங்க இருந்த எம்எல்ஏக்கு எவ்வளவு பங்கு, எம்பிகளுக்கு எவ்வளவு பங்கு அப்படிங்கிற எல்லாவித ஆதாரத்தையும் புட்டு புட்டு நம்ம அமலாக்கத்துறையினர் பொதுமக்கள் மத்தியில சொல்லியிருக்காங்க. அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே மேயர் பிரியா அப்படியே நடுநடுங்கி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க மேயர் பிரியா. ஆனா மக்கள் கூட்டத்துல அவங்களால அங்கிருந்து சுத்தமா நகரவே முடியல. அது வரைக்கும் தாவேக அரசு நிறைய ஊழல் பண்ணிட்டு இருக்கு, நிறைய தில்லுமுல் பண்ணுது, மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கல அப்படின்னு பேசியிருந்த மேயர் பிரியாவை பத்தி மக்கள் எல்லாரும் அப்பதான் புரிஞ்சிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் நாம திமுகவை நம்பி நல்லாவே மோசம் போயிருக்கோம். திமுக அரசு நமக்காக வாங்கின 4000 கோடி கடன்ல இவ்வளவு கோடிய இவங்க ஊழல் செஞ்சு பதுக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 5 வருடத்துல அவங்க இன்னும் என்னென்ன மாதிரியான ஊழல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் கொந்தளித்து மேயர் பிரியாவை தாக்குற அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அமலாக்கத்துறையினரும் காவல்துறையினரும் அவங்க கிட்ட இருந்து மேயர் பிரியாவை அதிரடியா இப்போ கைது செஞ்சிருக்காங்களாம். அது போக அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திமுகவுடைய மிக முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே அடுத்தடுத்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் இப்போ மிக முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.